எனக்கு ஒரு வசனம் ஆண்டவர் கொடுத்தாரு. அல்ல, உன் கிரிகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம் எல்லாருக்கும் தெரியும். என் நாமத்தை மறதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ ஒரு திறந்த வாசலை வைக்கிறேன். இந்த நாட்களில் நீங்க திறந்த வாசலை காண போறீங்க. எப்படின்னா ஒரு வசனத்தை கை கொண்டபடியா திறந்த வாசல்ல சொல்லுதோம். யாரெல்லாம் ஒரு வசனத்தை கை கொள்கிறாரோ அவர்களுக்கு என்ன செய்வார் ஆண்டவர்? திறந்த வாசல் வைப்பார். அல்லேலூயா. போன்ல கூட ஒரு அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. ஒரு மகன் என்னோட செவித்தான். இப்போ ஒரு வாரம் இருக்கும். அப்போ ஆண்டவர், நான் பாட்டை படிக்க அந்த மகனுக்கு, அவன் எனக்கு செவிக்கிற சௌகரிப்பு, நான் செவம் பண்ண எப்படி படிக்கிறேன் நான். அப்போ எனக்கு ஆண்டவர் படிக்காரு. ஆண்டவர் எனக்கு ஆவிக்குரியதில் எனக்கு தாராரு. அந்த பாட்டை செவம் பண்ணாமே படிச்சாச்சு. செவம் பண்ணாம பாட்டை முடிச்சுட்டு கேட்க எப்போ என்ன நல்லாயிடுச்சு. அன்னைக்கு இன்னொரு மகளுக்கு அல்லேலூயா என்னால மண்டை குழப்பம் தாங்க முடியல ஒரு கோல் வந்துச்சு. அல்லேலூயா. அதே எப்படின்னா, அல்லேலூயா உன் படையில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் வரைந்திருக்கேன். மகனே உன் படையில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் நீ இருப்பாய். உன் கண்ணீரே தொடைத்து விட்டேன், உன் காயத்தை ஆற்றி விட்டேன். மகனே உன் கண்ணீரே நான் தொடைத்து விட்டேன், உன் காயங்கள் ஆற்றி விட்டேன். உன் படையில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் நீ இருப்பாய். உன் படையில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் நீ இருப்பாய். பயப்படாதே சிறுமந்தையே, நான் தங்கோ நங்கோரமே. நீ பயப்படாதே சிறுமந்தையே, நான் தங்கோ நங்கோரமே. உன் பரிகாரி நான் தானே, உன் பரிகாரி நான் தானே. உன் படையில் நான் இருப்பேன், என் உள்ளங்கையில் நீ சொல்லுமா விசுவாசத்தோட என் படையில் சொல்லுங்க. என் படையில் நீர் இருக்கீர், உன் உள்ளங்கையில் நான் சொல்லுங்க பாப்போம். என் படையில் நீர் இருக்கீர், என் உள்ளங்கையில் நான் இருப்பேன். உன் கண்ணீரை தொடைத்து விட்டேன், உன் காயத்தை. எப்பேற்பட்ட காயம், எந்த இடத்துல நீ காயப்பட்டா, எந்த இடத்துல அவமானப்பட்டா, எந்த இடத்துல நிந்திக்கப்பட்டா, எந்த இடத்துல தூசிக்கப்பட்டா, ஒரு பலவீனத்துல தூசிக்கப்பட்டாயா? அல்லேலூயா. ஓ ராஜாதி ராஜாவுடைய வார்த்தை வெளிப்படுது. எந்த இடத்துல அவருடைய நாமம் தூசிக்கப்பட்டதோ அந்த இடத்துல உன் தலையை உயர்த்துவார்.